தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருக்குடும்ப பெருவிழாவை நாம் இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றோம். அதே நேரங்களிலே நம்மில் இருக்கின்ற மனக்காயங்கள் அனைத்தும் இறைவன் மாற்ற வேண்டும், ஒரு மன அமைதியை கொடுக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதம் சமர்ப்பிப்போம். பலவிதமான காயங்கள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நம்மோடு உடனிருந்தவர்களாக இருக்கலாம், நம்மை நம்பி வந்தவர்களுக்கு நாம் அடைக்கலம் கொடுத்ததால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலே காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். பலவிதமான காயங்கள், வெளியே படுகின்ற காயங்களுக்கு கூட மருந்துகளை இட்டு ஆற்றிவிடலாம். உள்காயம் ஆற்றுவது மிக கடினமாக ஒன்றாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவர் நம்முடைய உள்காயங்களையும் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே நிலாஷினி கால்கள் வலுவடைந்து விரைவில் காலூன்றி நடக்க வேண்டும் என்பதற்காகவும், பெர்னார்ட் பிரபு மேரி திலாவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், அபினேஷ் பிரபு வாழ்வில் இறைவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், சகாய்ராஜ் ஜெயஸ்ரீ குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், கிப்சன் நிஷாம் குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஸ்டீபன் செல்சியாம் சோபேல் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், வெல்பர்ட் அலேசியாம் புஷ்பலீலி மேரி ஸ்டெல்லா லீலா பேபி ஆஸ்டின் அவருடைய ஆன்மா இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்பதற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த கல்வாரி பலியிலே பங்கேற்க தடையாக இருக்கின்ற நம்முடைய காயங்கள், குற்றங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பாதம் சமர்ப்பித்து இதை நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து என்னிடம் மன்னிப்பு வேண்டுவோம். என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், வாழ்வின் தொடக்கமும் வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டும் என்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். தண்ணீரால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கு மூற்றும் தொடக்கமும் நீரே. தண்ணீரை புனிதப்படுத்திய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினை எலிசை வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பின் பொருளாக இந்த உப்பை இரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையூறாது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். உரிமை
பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் தேறுக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே ஈசோ புல்லினால் என்னை திருப்பி நானும் இயலாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு பெற நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தை நெஞ்சில் என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிழைப்புகளிலும் நாங்கள் அதை பின்பற்றி எமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்ச்சியுடன் பெற செய்வீராக. உம்மோடு தோயாவின் ஒன்றே பிள்ளைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமரனுமான இயேசு கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆமென்.
அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 20 முதல் 22 மற்றும் 24 28 முடிய. உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். எல்கானாவும் அவர் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு தங்கள் ஆண்டு பலியையும் பொருத்தனையும் செலுத்த சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அவர் தம் கணவரிடம், பையன் பால்குடி மறந்ததும் அவனை எடுத்து செல்வேன், அவன் ஆண்டவர் திருமுன் சென்று என்றும் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அவன் பால்குடி மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோலிருந்து ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பின் பையனை ஏலியிடம் கொண்டு வந்தார்கள். பின் அவர் கூறியது, என் தலைவரே, உம்மீது ஆணை, என் தலைவரே, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்த பெண் நானே. இப்பையனுக்காகவே நான் வேண்டிக் கொண்டேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பித்த என் வேண்டுகோளை அவர் கேட்டருளினார். ஆகவே நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன். அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுதார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தீனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தீனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுடன் நீ மனமே. தீனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஆவியை மீட்க ஆவியே உயிரை தாமே ஈந்தவராம். பாவி மீட்க தாவி உயிரை தாமே ஈந்தவராம்.
இரண்டாம் வாசகம். நம் கடவுள் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுள் மக்களாகவே இருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 1 முதல் 2 மற்றும் 21 முதல் 24 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவர்களே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நம் கடவுளின் மக்களென அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அன்பார்ந்தவர்களே, நம் மனசான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதது இருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் வார்த்தைகளை மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2. உயிருள்ள இறை வார்த்தைகள் 41 முதல் 52 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட ஜெருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றார். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு ஜெருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடித்த பின்பு உறவினர்களுக்கிடையே அறிமுகமானவர்களுக்கிடையே அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டே ஜெருசலேம் திரும்பி சென்றார். 3 நாட்களுக்கு பின்பு அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவரிடம் கேள்விகள் எழுப்பிக் கொண்டும் இருந்தார். இவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை அணுகி,
மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடுகின்றீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலகங்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் நிகழ்ந்ததெல்லாம் தனது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராக வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே திருக்குடும்ப பெருவிழாவை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம் இல்லையா? நம்முடைய குடும்பமும் திருக்குடும்பத்தை போல ஒரு தூய்மையான குடும்பமாக மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த பெருவிழாவானது நாம் திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த பெருவிழாவை கொண்டாடும் இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களும் தூய்மையான ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசை கொள்கின்றார். பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வும் மற்ற மனிதர்களுடைய வாழ்வோடு கம்பேர் பண்ணி, அதாவது அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து வாழ்வதால் பல நேரங்களில் நாம் நிம்மதியாக வாழ்வதில்லை. அதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, கணவன், மனைவி, குழந்தைகள், தாய், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி என்று வாழ்வதற்கு பதிலாக தனி குடித்தனம், தனியான வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுவே மிகப்பெரிய கவலையும் மிகப்பெரிய மன அழுத்தமும் கொடுக்கக்கூடியதாக நம்முடைய வாழ்விலே அமைந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்களிலே குழந்தைகளை நம்பி பலவிதமான பொருட்களை, அவர்களுடைய சொத்துக்களையோ அவர்கள் பேர் எழுதி வைப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகுது, அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா? சொத்துக்களை எல்லாம் கொடுப்பீங்க, ஆனால் கடைசியில் நடுத்தருவு தான் உங்களுக்கு கிடைக்கும் என்பது பின்பு தான் தெரியும். இதே போல ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு முறை தன்னுடைய தந்தை அவர்கள் ஒரு மகனை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். தாய் இறந்து போகின்றார். இறந்த பின்பாகவும் தந்தை மகனை அப்படியே விட்டுவிடவில்லை, நல்லா படிக்க வைக்கிறாங்க. மகன் நல்லா படித்து வெளிநாட்டு போயிடுதான். வெளிநாட்டு போயிட்டு நல்லா காசு சம்பாதிக்கிறான். அப்பாவுக்கு கொஞ்சம் வயசு ஆயிட்டு. அப்போ ஒரு முறை அங்கே வெளிநாட்டு போனதுலேருந்து ஒரு ஃபோனு இல்லை, ஒன்றும் இல்லை. பல வருடங்கள், ஒரு 10-15 வருடங்களாக எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை. அவன் அங்கேயே கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டான். அவனுக்குன்னு பேர பிள்ளைகளெல்லாம் இருக்குது. இந்த தாத்தா மருமகளையும் பார்த்ததில்லை, பேர பிள்ளைங்களையும் பார்த்ததில்லை. ஒரு நாள் எதார்த்தமான ஒரு ஃபோன் கால் அங்கேருந்து வருகிறது. மகன் வந்து யூஎஸில் இருக்கான். யூஎஸ்லேருந்து ஃபோன் பண்ணி, அப்பா நான் உங்களை பார்க்க இந்தியாவுக்கு வரப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு என்ன செய்வோம்னா 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சிடலாம், யூஎஸ்ல செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போட்டு வருகிறான். வந்தவுடன் அப்பாவும் சரி, இனி இதுக்கு மேலே நம்ம சொத்துக்களை எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம், பையன் பேரில் கொடுத்துட்டு பையனை கூட பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்கின்றார். கடைசியாக சொத்துக்கள் எல்லாம் விற்கப்படுகிறது. காசுகள் எல்லாம் அவ கையில் கொடுத்தாச்சு, கிடச்சாச்சு. டிக்கெட் போட்டு வெளிநாட்டுக்கு போகணும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவன் மட்டும் ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டான். அப்பாவோட என்ன சொல்கிறான்னா டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் தான் வரவே இல்லை. அப்பாவை அப்படியே ஏர்போர்ட்டில் விட்டுட்டான். அப்பா உட்கார்ந்துருக்காங்க, வெகு நேரமாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மகன் வருவான்னு சொல்லிட்டு அந்த மகன் வரவே இல்லை, திரும்பி வரவே இல்லை. அப்போ அங்கே இருந்த செக்யூரிட்டி அவர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, யாருக்காக காத்து கொண்டு இருக்கிறீர் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், எங்கள் மகன் வந்து டிக்கெட்டை வாங்க போனால் அவன் வருவான்னு காத்திருக்கிறேன்.
அப்படியா, இங்கே டிக்கெட்டெல்லாம் வாங்க முடியாது, ஆன்லைன்லேயே எல்லாமே டிக்கெட்டெல்லாம் கொடுத்துருவாங்களே சொல்லிட்டு எவ்வளோ நேரமாக காத்திருக்கிறீங்க? 5 மணி நேரமாக காத்திருக்கிறேன். அப்போ உங்கள் மகன் உங்களை விட்டுட்டு போயிட்டான், உங்களை ஏமாற்றிட்டான், அவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்ட தொடங்குறாங்க. அந்த தந்தை சொல்கிறாரு, என் மகனை திட்டாதீங்க, என் மகனை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் செல்கிறார். அதோடு முடிந்து விட்டது வாழ்க்கை, இதோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது என்று அவர் நினைக்கவில்லை. வீடு போயாச்சு, பிள்ளைங்கள் போயாச்சு, எல்லாமே போயாச்சு. இப்போ ஏமாந்து நிற்கிறாரு. நம்புனவங்க எல்லாம் கைவிட்டாச்சு. கடைசியாக யார்கிட்ட போகிறாங்கன்னா அவங்க தம்பிகிட்ட போகிறார். தம்பி ஏற்கனவே அவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டை, பிள்ளையினால தான் சண்டையே. ஆனால் அதே தம்பிகிட்ட திரும்பி போகிறாங்க, போய் சொல்கிறாங்க, இப்படியாகவும் என் மகன் செஞ்சு போட்டான், அப்படியே கவலைப்படாதீங்க, என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு தம்பி ஏற்றுக்கொள்கிறார். எல்லாரும் ஒன்றா இருக்கின்ற அந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தில் உள்ள அந்த தம்பியுடைய மகள் அவள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் படித்தவங்க தானே, உங்களுக்கு ஏதாவது நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக காசு சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அப்போ வாழ்க்கை அப்படியே போகுது, நல்லா காசு வருது, அவருடைய லைஃப் கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, மகன் இருக்கான்ல, அப்பாவை ஏமாத்திட்டு சொத்துக்களெல்லாம் வாங்கிட்டு ஓடினான்ல வெளிநாட்டுக்கு, அவன் நல்லா இருந்தான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணான். அந்த காசை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் பிளாஃப் ஆகிட்டு, எல்லாமே எல்லாம் லாஸ் ஆகி எல்லா காசும் இழந்து அவன் அங்கே இருக்கவே முடியாது, அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவன் ஆளாகி அந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு வரான். இந்தியாவில் வந்து அவங்க ஒய்ஃபுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறாங்க. அப்போ இவரை பற்றிய ஒரு செய்தி ஒரு செய்தித்தாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயதானாலும் மக்களுக்கு இலவசமாக கல்விகளை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி அவருடைய நற்பணிகளை வைத்து ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் வருது. இதை பார்த்த உடனே மகனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ திரும்பவும் அப்பாட்ட போயிட்டு ஏதாவது உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அப்பா உதவி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டாரா? பண்ணுவார் பண்ண மாட்டார், ரெண்டும் சொல்கிறீங்க இல்லையா? ரெண்டுமே இருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது என்னென்னா, அவர் என்ன சொன்னார்னா, நான் வயதான காலத்தில் கூட என்னால் தனியாக சம்பாதித்து வாழ முடிகிறது, என்னை விட நீ மிகவும் வயதில் சிறியவனாக இருக்கிறாய், உன்னால் கூட சம்பாதித்து வாழ முடியும், என்னை நம்பி நீ வாழாத, உன்னை நம்பி நீ வாழ் என்று சொல்லி அனுப்பி வைத்தாராம். அதுதான் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. நிறைய காயங்கள் நம்ம இதயங்களில் இருக்கலாம். நம்மளை நம்பி ஒரு மனுஷனை நம்பி நம்ம போன நேரங்களில் எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையை முடிந்து விட்டதோ என்று நினைக்கின்ற அந்த தருணத்தில் கூட ஆண்டவர் உனக்காக ஒரு வழியை ஏற்பாடு செய்வார். அல்லேலூயா. ஆமாம், கடவுள் கண்டிப்பாக உனக்கென்று ஏதோ ஒரு மனிதர் வழியாக நல்லதையே செய்யக்கூடியவராக இருப்பார். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். எது இழந்தாலும் வாழ்வில் நாம் எதை இழந்தாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் நம்பிக்கை நீ இழந்தாய் என்றால் ஒன்றுமே உன்னால் செய்ய முடியாது. எழுந்து நடக்கக்கூட உன்னால் முடியாது. ஆனால் நம்பிக்கை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எவ்வளவு காயங்கள், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை உன்னிலே இருக்குமே, ஆனால் உன்னால் எதுவும் சாதிக்க முடியும். புத்தருடைய வாழ்வு, ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். புத்தருடைய வாழ்வில் நடந்தது. ஒரு முறை புத்தர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குடிகாரன் காரி துப்புறான் புத்தர் மேலே. காரி துப்ப உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும்? கோவப்பட்டுருக்கணும் இல்லையா? அவர் ஒன்றுமே கோவப்படலை, தொடச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். அப்போ கூட வந்த ஒரு நபர் சொல்கிறாரு, என்னப்பா காரி துப்பிட்டு போகிறான், சும்மா போயிட்டு இருக்க, எருமை மாடு மாதிரி போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, காரி தானே துப்புனா, நல்ல காலம், என்னை கொலை பண்ணாமல் விட்டானே அது வரைக்கும் சந்தோஷம் சொன்னான். என்ன காரி தானே துப்புனா, என்ன கொலை பண்ணாமல் விட்டான்ல அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியா? ஒருவேளை உங்களை கொலை பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? கொலை பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், இந்த மண்ணுலக வாழ்விலிருந்து எனக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்று நான் என்ன செய்வேன்? சந்தோஷப்படுவேன் என்று சொன்னாராம்.
அதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய மிக மாபெரும் பொக்கிஷமாக. எதையை பற்றியும் கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு இருப்பது நம்முடையது அல்ல. இன்னொரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன், அதையும் நீங்கள் கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் உள்ளதை கனெக்ட் பண்ணி பார்க்கின்ற பொழுது எதற்காக நான் கவலைப்படுகிறேன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியும். இன்னொரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஆள் நல்ல அழகான அரண்மனையை கட்டுறார். அழகான அரண்மனை, பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பெருசாக இருக்குது. அது அரசரு கூட அந்த மாதிரி அரண்மனை அவருக்கு இல்லை. அப்போ அரசருக்கு பொறாமை, இந்த எப்படி என்னுடைய அரண்மனையை விட இவன் ஒரு அழகான அரண்மனையை கட்ட முடியும்னு சொல்லிட்டு பொறாமை. அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ எவ்வளவு காசு வேணாலும் கேளு, நான் என்ன செய்கிறேன் கொடுக்குறேன், அந்த அரண்மனையை எனக்கு எழுதி தாய் என்று சொல்கின்றார். அவன் சொல்கிறார், நான் கொடுக்கவே மாட்டேன், நான் கொடுக்கவே மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கெட்டின அரண்மனை நான் எப்படி கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, சரி கொடுக்க மாட்டேயா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ ஒரு நாள் யதார்த்தமாக அந்த வீட்டில் உள்ள 2 மகன்களும் அவரும் வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது பார்க்குறாங்க, அந்த அரண்மனை நினைச்சுது தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஐயோ என் வீடு தீப்பிடித்து எரியுதேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, கத்துறாரு, கதறாரு, அழுறாரு. அப்போ மூத்த மகன் ஓடி வாரான். ஓடி சொல்கிறான், அப்பா கவலைப்படாதீங்க, இந்த அரண்மனை நம்ம ஏற்கனவே வித்துட்டோம். யாருக்கு? அரசருக்கு வித்துட்டோம். உடனே என்ன அவனுக்கு அழுதுட்டு இருந்த மனுஷன் பேர் செய்கிறான், சிரிக்கிறான். நோ ப்ராப்ளம், எனக்கு இதை விட 2 மடங்கு காசு வரும், நான் இன்னொரு அரண்மனையை கட்டுவேன், சந்தோஷமாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசத்தோட அழகா சிரித்து கொண்டு இருக்கிறான். அரண்மனை எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சிரிக்கிறான். இங்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது, கழியுது. 2வது மகன் ஓடி வரான், அப்பா நம்ம வித்தது உண்மைதான், ஆனா எழுதி வாங்கலையே, அப்ப போச்சு அவளந்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் முறை சொல்றாங்க. அதனால இப்போ சிரிச்சிட்டு இருந்த மனுஷன் அழ தொடங்குற, ஐயோ அரண்மனை போச்சையா போச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அவனுக்கு 2ம் ஒரு நிலைதான். இப்போ பாருங்க, முதல்ல அவனுக்கு இந்த அரண்மனை அவனுடையது என்று நினைக்கின்ற பொழுது என்ன செய்றான், அழுறான். இது என்னுடையது என்று நினைக்கின்ற பொழுது அவன் அழுகிறான். அது என்னுடையது அல்ல என்று நினைக்கின்ற பொழுது என்ன செய்கிறான், சிரிக்கிறான். இதுதான் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம். இதோடு சேர்ந்து இன்னொரு கதையும் சொல்கிறேன், சரியா? நம்ம எதுவுமே நம்மளுடையது என்று நினைக்கின்ற பொழுதுதான் வாழ்வில் வலிகளும் ரணங்களும் வேதனைகளும் கவலைகளும் நம்மை ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இது என்னுடையது அல்ல என்று நாம் நினைக்கிறோமோ, எது கொடுத்தாலும் அது இறைவன் கொடுத்தார், இறைவன் எடுத்து கொண்டார். யாருடைய வார்த்தை? யோபுடைய வார்த்தை, அழகான வார்த்தை. இறைவன் கொடுத்தார், இறைவனே எடுத்து கொண்டார். எந்த நேரத்திலையும் நம்ம உலகத்தில் வரும்போது எல்லாத்தையும் கொண்டே வந்தோம், மனைவியும் மக்களோ எல்லாமே கொண்டு வந்தோமா, சொத்துக்கள் கொண்டு வந்தோமா, பணம் கொண்டு வந்தோமா. இன்னைக்கு வைத்திருக்க பணம் கூட நாளைக்கு செல்லாம போகலாம். 500 ரூபா 1000 ரூபா செல்லாம போச்சுல, 2000 ரூபா நோட்டு செல்லாம போச்சுல. அது மாதிரி நோட்டுகள் செல்லாமல் போகலாம், ஆனால் நீங்கள் செல்லாமல் போக மாட்டீர்கள். உங்களுடைய நம்பிக்கை செல்லாமல் போகாது. எதை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நம்மளுடையது என்ற எண்ணம் நம்மிலே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமையானால் நம்ம நிம்மதியா வாழவே முடியாது. பல நேரங்களில் ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம். போனால் போகட்டும் போடா, அவ்வளோதான். போனா போகட்டும் போடா, நம்பிக்கை இருக்குடா, சம்பாதிச்சிருவேண்டா. அந்த நம்பிக்கை உன்னிலே இருக்குமையானால் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு சின்ன நிகழ்வு. ஒரு மனுஷன் சலவை தொழிலாளி, எல்லாமே உங்களுடைய வாழ்வோடு கணைக்கப்பட்டது. சலவை தொழிலாளி என்ன செய்யறான்னா, துணி துவைப்பதற்காக அந்த வழியாக நடந்து போவான். ஒரு ஊருக்கு வழியாக அப்படி நடந்து போவான். அங்கே பார்க்குற மனுஷங்களையெல்லாம் வணக்கம் சாமி கும்பிட்றீங்கோ, வணக்கம் சாமி வணக்கம் சாமி நினச்சிடுவான்.
எல்லாருக்கும் வணக்கம் செலுத்துவான். ஆனால் அப்படியே போயிட்டு இருப்பான். அவன் வணக்கம் செலுத்துறான், மற்றவங்க வணக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இவன் ஒரு செலவு தொழிலாளி, இவனுக்கெல்லாம் வணக்கம் செலுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கமே செலுத்தவே கிடையாது. இப்படியே நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. எப்போ இவன் வணக்கம் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வணக்கம் சொல்லவே மாட்டாங்க. ஒரு டைம் வந்துச்சு, என்னாச்சுன்னா அந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல, அவன் யதார்த்தமாக ஒரு நாள் லாட்ரி சீட்டு வாங்கிட்டான். யதார்த்தமாக வாங்கின லாட்ரி சீட்டு அப்படியே அடிச்சு போச்சு. 1 கோடி ரூபாய் அவனுக்கு விழுந்துட்டு. இப்போ அதே மனுஷன் தெருவில் நடந்து போகிறான். அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வணக்கம் சாமி, வணக்கம் சாமி. இப்போ அதே மனுஷன் வணக்கம் சொன்ன டைமில் மற்றவங்க என்ன செய்றாங்க, வணக்கம் கொடுக்கல. ஆனால் இப்போ வணக்கம் கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க, பணம். இப்போ வணக்கம் கொடுக்குறாங்க. அப்போ வணக்கம் கொடுக்கும்போது அவன் சொன்னான், சொல்றேங்கோ. என்னடா நீ, நான் உனக்கு வணக்கம் செலுத்துறேன், நீ என்ன சொல்ற, சொல்றேங்கோ. ஒன்ல வணக்கம் சொல்லு, அதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க, சொல்றேங்கோ. முதல் நாள் ஒன்றும் சொல்லலை, அப்படியே விட்டுட்டாங்க. ரெண்டாவது நாள் போகிறாங்க. போகும்போது அதே மாதிரி வணக்கம் சொல்கிறாங்க. எல்லாருமே வணக்கம் சொல்கிறாங்க. சொல்லிட்டேங்கோ. என்னடா இது, இவன்ட்டு வணக்கம் செலுத்துறான், ஒன்ல வணக்கம்னு சொல்லணும், ஆனால் சொல்லிட்டேங்கோ. ஏன் சொல்லிட்டேங்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு வணக்கம் சொன்னா நீ என்ன செய்யணும், வணக்கம் சொல்லணும். அதுக்கு பிறகு சொல்கிறேங்கோ, என்ன சொல்லிட்டேங்கோ, என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நீ எனக்கா வணக்கம் கொடுக்குற, என்கிட்ட காசு இருக்கு, அதுக்கு நீ வணக்கம் கொடுக்குற. அப்போ வீட்டில் போயிட்டு காசை திறந்து பார்த்து, நான் அவங்க வணக்கம் சொன்னேங்கோ. 2ஆவது நாள் நீ வணக்கம் சொன்னேன்ல, அப்போ நான் என்ன சொன்னேன், சொல்லிட்டேங்கோ. அதை திறந்து சொல்லிட்டேங்கோ. இதுதான் வாழ்க்கையில் நியதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற. இப்படி தான் நம்ம நிறைய நேரங்களில் எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனுஷனுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் நகையை போட்டுருப்போங்க, வாங்க உட்காருங்க, இதில் உட்காருங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட். மொய் கொடுக்க போங்க, வீட்டில் 10,000 ரூபா மொய் கொடுக்குறியா, பாருங்க பக்கத்தில் பாருங்க, 1000 ரூபா 500 ரூபாயா, அந்த சைடில் நல்லங்க. இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய எண்ணங்கள் கரப்ட் ஆகியிருக்கிறது. மனிதர்களை பணத்தின் அடிப்படையிலே மதிக்கிறார்கள். அவங்களெல்லாம் கேர் பண்ணவே கூடாது. தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். உடம்புல தூசி பட்டுச்சா என்ன செய்யணும், தூசி பட்டுட்டு அப்படின்னு நினச்சிருக்க கூடாது, தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? அதுதான் வாழ்க்கையின் நியதியாக இருக்கிறது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், விரக்தியில் இருக்கான். அப்போ கடவுள்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு கவலை, என்ன பண்ணுறேன்னு தெரியாது, பேசாமல் என்னுடைய துன்பத்தையெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு மற்றவங்கள்ட்ட உள்ள துன்பத்தையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவர் அங்கேருந்து ஒரு பதில் சொல்கிறார், அப்படியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சரி நாளை உன் துன்பத்தையெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வா என்று சொல்கிறார். அப்போ அவனும் மற்றவங்களுக்கு எல்லாரும், அந்த ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி கொடுக்குறது, யாரெல்லாம் துன்பம் இருக்கோ அவங்க எல்லாம் கொண்டு வாருங்க, உங்களுடைய துன்பத்தை மற்றவர்கிட்ட கொடுத்துட்டு மற்றவங்களுடைய துன்பத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஜெபிச்சான்ல, அவனும் தூக்கிட்டு வாரான். நாட்டு ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது இவன் பார்க்குறான், பக்கத்தில் உள்ள ஆளை பார்க்குறான், ஒரு ஆள் மட்டும் கையை வீசிட்டு வராரு, எதுவுமே கையில் தூக்கிட்டு வரல. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த உலகத்தில் கூட ஒரு மனிதன் மட்டும் எப்படி துன்பமில்லாமல் வாழ்கிறான், அது சாத்தியமே இல்லையே என்று சொல்லி உடனே அந்த மனுஷன்கிட்ட போய் கேட்குறான், என்ன உங்களுக்கு துன்பமே இல்லையா, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ துன்பம் இருக்கு, உங்களுக்கு துன்பமே இல்லையா அப்படின்னு பக்கத்தில் போய் கேட்கும்போது அவர் சொல்கிறான், எனக்கும் ஒரு சில துன்பங்களெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, என்னால் தூக்க முடியல, அதான் லாரியில் வந்துட்டு இருக்குன்னு சொன்னானா. என்னால் தூக்க முடியாது, அதான் லாரியில் வந்துட்டுன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு.
கோயிலுக்குள்ளே வந்தோடனே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ லைட்டு அணைக்கப்படும். அப்போ அந்த உள்ளே வந்த உடனே அப்படியே சுற்றி பார்க்குறான் யாரெல்லாம் எப்படின்னு. பார்த்தா இவனுடைய துன்பம் தான் சின்னதாக இருக்குது, மற்றவங்களுடைய துன்பம் எல்லாம் பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சைடில் பார்த்தா மனைவி அவனுடைய புருஷனை தலையில் தூக்கி வச்சுட்டு நிற்காங்க. என்னம்மா உங்கள் புருஷனை தலையில் தூக்கி வச்சுட்டு நிற்கீங்க, புருஷனை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லை, இவர் தான் எனக்கு பெரிய துன்பமாகவே இருக்குது, இவர் தான் எனக்கு பெரிய துன்பமாகவே இருக்குது. நைட்டு ஆனால் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரோ அடி, அப்பா 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 என்னால் தாங்க முடியலப்பா, எப்படியாவது இன்னைக்கு யாரும் தலையிலையாவது கெட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ அவரும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா புருஷன் பொண்டாட்டியை தலையில் தூக்கி வச்சுட்டு இருக்காரு. என்னடா தலையில் வச்சு கொண்டாடுவாங்கன்னு சொல்லுவாங்க, இது இப்படி தானா கொண்டாடுறீங்க, என்ன பொண்டாட்டி அப்படி தலையில் வச்சு கொண்டாடுறீங்களான்னு. அப்படியெல்லாம் இல்லைப்பா, தொல்லை தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் நகை வாங்கி தாங்க, புடை வாங்கி தாங்க, அதை வாங்கி தாங்க, இதை வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு தொல்லை இன்னையோட இந்த தொல்லை முடியட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சார் இப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க, எல்லாரும் உங்களுடைய துன்பத்தை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணா எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய துன்பத்தை. ஏன்னா எல்லாரை விட அவன் துன்பம் பெட்டரா தெரியுது, மற்றவங்களுடைய துன்பம் எல்லாம் பெருசா இருக்கு. ஐயோ என் துன்பம் அடுத்தவங்க கையில போச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அப்படியே வச்சுட்டாரான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணா, சாமியாரை பார்த்துட்டு இவருக்கு என்ன 3 வேளை சாப்பாடு, அவருக்கு என்னை பார்க்க வேண்டும், எழும்பினால் பூசை வைப்பார், ஐக்கிற தோசை சாப்பிடுவார், மேசையில் உட்காருவார், தோசை சாப்பிடுவார், தூங்குவார், எழுப்புவார், அவருக்கு என்ன பார்க்க வேண்டும் என்று நிறைய பேர் பேசிதான் இருப்பீங்க. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எங்களுக்கு பாருங்களேன், நாங்கள் உங்களை பார்க்கின்ற பொழுது ஆஹா என்ன ஒரு அழகான வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி இவ்வளவு அழகாக பைக்கில் செல்கிறார்கள், ஜோடியாக செல்கிறார்களே, நம்மளால் அப்படி முடியவில்லையே, நம்முடைய வாழ்வு இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி எங்களுக்கு சில கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கு இல்லையா? அப்ப உங்களுக்கு இருக்க கவலை வேற, எங்களுக்கு இருக்க கவலை வேறையாக இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு முறை ஆப்பிரிக்காவில் இமிக்ரேஷன் ஆஃபீஸரை பார்க்க போனேன். அவரை போய் பார்க்க போனேன். அவர் என்னன்னா புருஷன் போட்டவர் ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. என்னம்மா புருஷன் போட்டவர் ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, புருஷனை ரொம்ப பிடிக்குமோ? அது இல்லை சாமி, சும்மா நீங்கள் என் வாழ்க்கையில் எப்போ எல்லாம் துன்பம் அதிகமாக இருக்கோ அப்போ எல்லாம் என் புருஷன் போட்டவரை லைட்டாக பார்த்துக்கிடுவேன். பார்த்துட்டு சொல்லுவேன், இவரையே சமாளிக்கிறேன்னா இந்த துன்பம் எல்லாம் எனக்கு மாத்திரம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நினச்சி மனசை ஆற்றுக்கொள்வாங்களாம். அது மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் பர்ஸில் எல்லாம் உங்கள் புருஷன் போட்டவோ பொண்டாட்டி போட்டவோ வச்சிருப்பீங்கன்னு தெரியும். அது எதுக்காக வைத்திருக்கிறீர்கள்? அன்பின் காரணமா அல்லது துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் பார்த்து பார்த்து ஆற்றி கொள்ளலாமா என்பது தெரியவில்லை. அவங்களுக்கு தான் அது தெரியும். நான் வெளியே சொல்ல மாட்டோமா, அது அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்வை பார்த்து கொள்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கணும். கடவுள் கொடுத்த இந்த மாபெரும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சு ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்தாரு இல்லையா? எதுக்காக கொடுத்தாரு? மகிழ்ச்சியாக வாழணும். ஆனால் நம்ம என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டார்கள், ஆபத்தில் விழுந்தார்கள், வாழ்வில் மகிழ்ச்சியை தொலைத்தார்கள். இதுதான் இன்றைய வாழ்வின் நிதர்சன உண்மை. இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன காரணம்னா கடைசியாக முடிகிறது என்னது? ஆசை. எப்போ நீங்கள் ஆசைப்படாமல் இருக்கீங்களோ அப்போ என்ன செய்வீங்க? மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். சின்ன வயசில் கிளுகிளுப்பை
ஒரு தாத்தா முன்னாடி, ஒரு 60 வயசு உள்ள தாத்தா முன்னாடி கொஞ்சம் கிளுகிளுப்பை காட்டுங்க, என்ன செய்வாங்க? பட்டாப்பாயில நீ ஏன் முன்னாடி கொண்டு கிளுகிளுப்பை காட்டுறேன்னு சொல்லி என்ன செய்வாங்க? கோவப்படுவாங்க இல்லையா? கோவப்படுவாங்களா இல்லையா? ஆனால் அதே தாத்தா தான், 60 வயசில் உள்ள தாத்தா தான் குழந்தையா இருக்கும்போது கிளுகிளுப்பு காட்டோன்னு அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, சின்ன வயசில் ஒரு மனுஷன் எத்தனை முறை சிரிக்கிறான்னா 216 முறை சிரிக்கிறானா குழந்தையா இருக்கும்போது. பார்த்துருப்பீங்களா குழந்தைய? எதுக்கு எடுத்தாலும் சிரிக்கும், சிரிச்சிட்டே இருக்கும் குழந்தை. 216 முறை சிரிக்குமா. அது வளர வளர என்ன ஆகுது? அந்த சிரிப்புத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கு. ஆண்கள் முன் பெண்கள் சிரிக்கக்கூடாது, பெரியவர்கள் முன் சிறியவர்கள் சிரிக்கக்கூடாது, ஆசிரியர்கள் முன் மாணவர்கள் சிரிக்கக்கூடாது, இப்படியாக கணவன் முன் மனைவி சிரிக்கக்கூடாது, சிரித்தால் ஏளனமான சிரிப்பாக இருக்குமோ என்று சொல்லி சொல்லி மனுஷனை சிரிக்க விடாம சிரிப்பு என்னாச்சு? சிறைப்பட்டு போச்சு. அப்போ சிரிக்காதனால தான் மன அழுத்தம். சிரிக்காதனால என்ன ஆகுது? மன அழுத்தம் உண்டாகுது. இப்போ எல்லாம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக். எதுக்கு வருது ஹார்ட் அட்டாக்? மன அழுத்தம், ரத்த அழுத்தம். எங்கே அழுத்தம் வருகிறது? ஏன்னா எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு மனசை போட்டு அழுத்துனா என்ன ஆகும்? அது தாங்க வரைக்கும் தான் தாங்க வைக்கிறேன்னு ஆகும், டப்புன்னு வெடிக்கும். அதான் ஹார்ட் அட்டாக். முடிஞ்சிச்சு, உடனே ஆடு அவுட். அப்போ நாம் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறோம். சில பேரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. எங்க சித்தப்பா மகனை பாருங்களே, எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, ஐயோ ஐயோ. அவங்க சித்தப்பா மாமே அங்கே தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பான். யாரு இவங்க வீட்டில் உட்காந்து இருந்துட்டு சித்தப்பா மாமே எவ்வளவோ கஷ்டப்படுறாரு. தேவையில்லாத விஷயம், தேவையில்லாம கவலைப்பட எதுவுமே இல்லைன்னா இவங்களா ஏதாவது கற்பனை பண்ணி அவங்களே கவலைப்பட்டு கொண்டு வர. இப்படிதான் மனுஷ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. கவலையோ கவலை, நிம்மதியை இழந்து தேவையில்லாம கவலைப்பட்டு போனால் போகட்டும் போடான்னு வாழாம எல்லாமே என்னுடையது, ஐயோ போச்சே, ஐயோ நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை முளைஞ்சு போச்சே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரேடியாக ஹார்ட் அட்டாக் வந்து முடிஞ்சுதான் போகும். போனால் போகட்டும், வாழ்க்கையை இனிதாக நகர்த்தி செல்வோம். இறைவன் கொடுத்த வாழ்க்கை, குடும்பம் என்ற வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கொள்வோம். அதன் வழியாக நம்முடைய வாழ்வு ஒரு இனிய வாழ்க்கையாக அமையும். அதற்காக இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன்.
நம்பிக்கையின் ஆண்டவர், நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரிடம் வந்தவர்களெல்லாம் சுகம் பெற்று சென்றார்கள். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். மன காயங்கள், மன துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை முழுமையாக சுகம் தருவார், கேட்பதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவரிடம் எடுத்து சொல்வோம். அன்பு தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் இந்த உலகத்திலே உமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து துறவியர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து, இதோ அவர்கள் உம்முடைய பணியிலே சிறந்து விளங்க வேண்டுமென்று, வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, 12 வயதினிலே ஆலயத்தில் நீர் அமர்ந்திருந்தீர். இதோ வேத போதகர்களோடு அதை சேர்ந்து இந்த இறை வார்த்தை குறித்து விவாதித்து கொண்டிருந்தீர். அதே போல எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, இந்த தியான இல்லத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த தியான இல்லத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உம்முடைய தெய்வீக கரம் இதோ செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த தியான இல்லத்திலே, இந்த தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான அனைத்து உள்ளங்களையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். தகப்பனே, எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்திற்கு கடந்து வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறவும், தொடர்ந்து வருகிற ஆண்டிலே உம்மையே பற்றி கொண்டு வாழவும் தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் அல்ல இறைவா, எங்களது மன அழுத்தத்திற்கு காரணம் நாங்கள் வாய்விட்டு சிரிக்காமலும் பல்வேறு கவலையினால் நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாக எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இயேசு கூறியது போன்று நாங்கள் மகிழ்ச்சியுடையவர்களாகவும் கவலையின்றி உம்மை பற்றியே கவலை கொள்ளவும் வேண்டிய வரத்தை எங்களுக்கு அருளுமாறு ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அருமைய நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மிடம் கேட்டுக்கொண்ட அனைத்து மன்றாட்டுகளையும் நீர் எம்மீது கொண்டிருக்கிற அன்பின் பெயரால் அவற்றை கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தை துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம், இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைநீட்டி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்ச்சியின் வழிபொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித சோசேப்பு அவருடைய பரிந்துரையாலும் உதவியாலும் குடும்பங்களை உமது அருளிலும் அமைதியும் உறுதியாக நிலைத்திருக்க செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மன கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவி மீது உள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர்கள் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படிகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரே குரலாய் பாடி பண்ணி செய்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நஸ்ரேன் சூசை, இன்றைய சாப்பலிலே இருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான தேவைகளோடு, பலவிதமான வேதனைகளோடு, கவலைகளோடு, வருத்தங்களோடு வந்திருக்கிற இறை மக்கள் அனைவரும் இங்கு திரும்பி செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியான மக்களாக திரும்பி செல்லும்படியாக ஆண்டவரே இவர்களை மாற்றியருளும். வாழ்வில் எது நடந்தாலும் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற ஒரு துணிவோடு எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை அவர்களுக்கு கொடுத்தருளுமாறு ஆண்டவரே நோக்கி மன்றாடுகிறோம். எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அந்த திருமுக வழி நின்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய பாவங்களை, அழுக்குகளை எல்லாம் அகற்றும் தேவன். இவரை நம்பி வந்தவர்கள் ஒன்றுமல்லாமல் போனதில்லை. நம்பிக்கையோடு நம்முடைய பாவங்களை, குற்றங்களை இவரிடம் ஒப்புக் கொடுப்போம். கவலைகள், வேதனைகள், நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் மன காயங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பால் ஒப்படைப்போம். ஆண்டவரே, உம்மை தவிர இந்த உலகில் யாரும் அன்பு செய்ததில்லை. உம்மை தவிர என்னை வழிநடத்துபவர், சிறந்த மனிதர் உம்மை தவிர வேறு யாரும் இந்த உலகில் இல்லை. நீரே என் தெய்வன், நீரே என் ஆண்டவர் என்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த திருவிருந்தில் பெற நாம் அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுடைய நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இதய அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. அமைதி பெறுகின்றோம் இந்த விருந்திலே. இனிய வரங்கள் பெறுகின்றோம் இறைவன் உறவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. மனதில் தோன்றும் கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே. உருகும் உள்ளம் மலர்ந்திடும் உயர்ந்த கருணை பந்தியிலே. உருகும் உள்ளம் மலர்ந்திடும் உயர்ந்த கருணை பந்தியிலே. பெருகும் கண்ணீர் உலர்ந்திடும் இறைவன் கருணையிலே.
மறையவே பழைய வேத வனத்திலே பொழிந்த மன்னா மறையவே புதிய வேத மாந்தரின் புனித மன்னா இறைவனே இதய அமைதி பெறுகின்றோ இந்த விரும்பிலே இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவுமிக்க தந்தையை விண்ணகர்களுடைய அளங்கள் பதிக்க பெற்ற நாங்கள் இவர்கள் திருக்குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக விண்ணர்களுக்கு பிறகும் அதன் நிலையான தோழமை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் இடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை போற்றுவோமாக. இறைவன்